ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் கொல்கத்தா அணிங்க. சிஎஸ்கே டாஸ வின் பண்ணி பவுல் பண்ணாங்க. கொல்கத்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, பால்லேயே விக்கெட்ட விழுந்துட்டாருன்னு சொல்லாங்க. தேஷ்பாண்டே விக்கெட்ல. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலேயே 0 ரன்னுக்கே முதல் விக்கெட்ட இழந்துட்டாங்க கேகேஆர் அணி. சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்ன்னு பார்த்தா, அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலேயே வந்து கேகேஆர் அணி விக்கெட்ட இழந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்திருந்தாரு. அவர் பங்குக்காக ஒரு 33 ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 30க்குலாம் 3 விக்கெட்டு, 50க்குலாம் 5 விக்கெட்டு அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஒரு 10 ரன்னுக்குமே ஒரு விக்கெட்ட இழந்துட்டாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அணி வந்து ரொம்பவும் தடுமாற்றம் ஆடியிருந்தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதிகபட்சமா 33 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாருங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயர் அவர் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அடிப்பார்ன்னு பார்த்தா, அவரும் விக்கெட்ட இழந்துட்டாரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கி சிங்கு, ஆண்ட்ரே ரசல் 2 பேருமே கடைசி வரைக்கும் நின்னாங்க. கடைசி வரைக்கும் நின்னு 170, 180 ரன்னு போவாங்கன்னு பார்த்தா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆனதால 137 20 ஓவர் முடியல வந்து கேகேஆர் அணி வந்து அடிக்க முடிஞ்சது. இது கம்மி ஸ்கோருங்க அவங்களுக்கு. தொடர்ந்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மேட்சை வந்து அவங்க வந்து கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்த முடியல. அதுக்கு விக்கெட்டே பறிகொடுத்ததே முக்கிய காரணம் அப்படின்னு வந்து கேகேஆர் ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆண்ட்ரே ரசலும், ரிங்கு சிங்கும் 2 பேரும் பார்ட்னர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, 180 ரன்னு வந்திருக்கும். நாங்கள் வந்து வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து கேகேஆர் கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருந்தாரு. ரசிகர்களும் அதே தாங்க மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து 137 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா 3 விக்கெட்டு, முஸ்டிக் ரஹ்மான் 2 விக்கெட்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தேஷ்பாண்டே அவர் வந்து 3 விக்கெட்டு. இவங்க வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 137 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திரா இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா, ரவீந்திரா வந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாருங்க. தொடர்ந்து 5வது மேட்ச்லேயும் வந்து எந்த ஒரு அரை சதமும் அடிக்கல. அவர் ஃபார்முக்கே வரலங்க. வேர்ல்டு கப்பில் கிளின்னு கிழிச்சாரு நியூசிலாந்துக்கு அணிக்கு எதிராக. ஆனால் பார்த்தீங்கன்னா, சென்னை அணிக்கு எதிராக வந்து எந்த ஒரு ஆட்டத்தையும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி தான் இருந்தாருங்க. இந்த மேட்ச்சில் வந்து அவரோட பங்குக்காக 67 ரன் அடிச்சிருந்தாரு. இவரோட அரை சதங்க ருத்ராஜ் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார் ஒரு கேப்டனாக இருந்து. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமாகவும் இருக்காங்க. கேப்டனாக இருந்து ஒரு அரை சதத்தை வெளிப்படுத்தி நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மிச்சல் வந்திருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு செகண்ட் விக்கெட்டுக்கு 70 ரன் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. 137 ரன்னு கம்மி ஸ்கோருங்கிறதால ஸ்லோவாகவே ஆடினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, வெற்றி இலக்கை வந்து நிர்ணயித்து ஆடிய சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் வந்து அந்த ஸ்கோரை வந்து எளிதாகவே எட்டிட்டாங்கன்னே சொல்லாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்த பேட்ஸ்மேன் மிச்சல் அவுட் ஆக, துபே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கெலாம் 28 ரன் அடிச்சிருந்தாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸு, ஒரு 4 அடிச்சிருந்தாரு. எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே 6 அடிக்கல. வந்தோடனே இவர் ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். ருத்ராஜ் கெய்க்வாட் கடைசி வரைக்கும் இருந்தாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து 17 ஓவர்லேயே வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு 180, 170 ரன் அடிச்சிருந்தா வெற்றி வந்து எங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். கம்மி ஸ்கோருங்கிறதால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மேட்ச் முடிஞ்சதுன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.